அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா ஒரு பட்டாதாரி பனையேரியை தான் பார்க்க வந்திருக்கோம். அவர் பேர் வந்து தருண்குமார். தருண், எந்த காலேஜ்ல படிச்ச? சான்ஸ் காலேஜ். என்ன படிச்சிருக்க? பிஏ வரலாறு. அந்த நீ ஒரு பட்டப்படிப்பு படிச்சு முடிக்க போற, முடிகிற தருணம் இப்போ. நீ எத்தனை எக்ஸாம் இருக்கு? 6 எக்ஸாம். எப்படி இந்த பனையர் தொழில நீ விரும்பின? நான் பாக்குறேன், நீ 8ஆம் படிக்கும் போதுல இருந்து பனை இருந்தேன், 13 வயசுல இருந்து பனை இருந்தல்ல. உனக்கு எப்படி இந்த பனை தொழில ஒரு ஆர்வம் வந்துச்சு? எங்க அப்பா ஏறாங்க, அதை பார்த்தாலும் அப்படியே கூட சும்மா ஜூஸ் குடிக்கிறதுக்கும் காப்பி குடிக்கிறதுக்கும் போறது. சரி, போயிட்டு அவங்க யாராவது அப்படியே பணம் மட்டும் பாத்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு அதில் பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அவங்க யாரை பார்த்து நம்ம யாரும் அப்படின்னு சொல்லி நொங்கு விட்டதுக்கு ஏற ஆரம்பிச்சோம். அந்த நொங்கு விட்டது ஏறல இருந்து அப்படியே பானை எடுக்க ஆரம்பிச்சு. அப்படியே ஒரு ஆர்வம் வந்துச்சு. இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணும், பாரம்பரியம் காப்பாற்றணும். நம்ம தொழில் அழிஞ்சு போகுது, அது ஒரு காரணம் இருக்கு. வீட்டுல 5 பேர் இருக்கும், இருந்தாலும் ஒருத்தராட்ட ஏறி தொழில் அப்படியே கடைபிடிக்கணும். 5 ஆம்பளை பேர் இருக்கும், நம்ம ஒருத்தராவது அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த பனையேறி தொழில உனக்கு ஆர்வம் வந்திருக்கு, பனையேறிட்டு இருக்க. நம்ம அப்பாவுக்கு எடுத்து நம்ம விட்டு பிடிக்க விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சு. பரவாயில்ல, நல்ல விஷயம், சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இன்னைக்கு பெரும்பான்மையா அரசியல்வாதிகள் வந்து பனையேறும் தொழில் ஆதரிக்கும், விவசாயத்தை ஆதரிக்கும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க மைக்ல. ஆனா அவங்களோட பிள்ளைங்களை யாரையுமே இந்த மாதிரி தொழிலுக்கு அனுப்புறது இல்ல. பனையேறதுக்கோ விவசாயத்திற்கோ ஆடு மாடு மேய்க்கிறதுக்கோ அவங்க முன் வரல யாருமே. ஆனா இதை எடுத்து செய்யறது நம்மளோட கிராமத்து மக்கள் தான். இந்த பாரம்பரியம்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது, இதை எப்படியாவது காப்பாற்றணும், நம்ம தான் இதை வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, வாழ்த்துக்கள் தம்பி. நீங்க இன்னும் மேன்மேலும் முன்னேறி உங்களையுமே நிறைய இளைஞர்கள் வந்து பனையேறும் தொழிலுக்கு வரணும், நாங்க வரவேற்கிறோம். நன்றி.